வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் 3 கோடி 60 லட்சம் வெள்ளி லாபம் ஈட்டியுள்ளது. 8 விழுக்காடு லாப ஈவை வழங்கும். தேசிய நிதி கூட்டுறவு சங்கம் அதன் உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காடு லாப ஈவை வழங்கும் என அதன் நிர்வாக இயக்குநர் டத்து சகாதேவன் தெரிவித்தார். இந்த கூட்டுறவு சங்கம் கடந்த ஆண்டு தணிக்கைப்படாத கணக்கறிக்கையின் வழி 3 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் லாபம் ஈட்டியுள்ளது. இதன் வழி கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநர் வாரிய குழுவினர்களின் பரிந்துரையின் வழி அதன் உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காடு லாப ஈவை வழங்க முடிவெடுத்துள்ளதாக ஜத்து சகாதேவன் தெரிவித்தார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேரா மாநில வட்டார கூட்டம் ஏப்போவில் உள்ள செம்பிரை சங்கம் மண்டபத்தில் அதன் நிர்வாக இயக்குநர் ஜத்து சகாதேவன் தலைமையில் நடைபெற்றது. இப்பொழுது பேரா மாநிலத்தின் அங்கத்தினர் சந்திப்பு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பேராளர்கள் தேர்வு எப்போதும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவோம். இப்போ இன்றைக்கு ஒரு சந்திப்பு கூட்டம்னா நம்ம கடந்த ஆண்டு கூட்டுறவு சங்க ஃபைனான்ஷியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு விரிவாக சொல்லியிருக்கோம். கடந்த ஆண்டு தணிக்கைப்படாத கணக்கு அறிக்கை 36 மில்லியன், அதாவது 3 கோடி 60 லட்சம் வெள்ளி லாபத்தை கூட்டுறவு சங்கம் ஈட்டியிருக்கு. அதுக்கு வேண்டிய பரிந்துரைகளை நமது இயக்குனர் வாரியம் லாப விவு 8 காசாக முடிவு எடுத்து இன்னைக்கு அதை தாக்கல் பண்ணுறோம். இந்த பேரா மாநில அங்கத்தினருக்கு நம்ம ஒரு விளக்க கூட்டத்தில் இது தெளிவுபடுத்துகிறோம். இதில் கலந்து கொண்ட பேராளர்களுக்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிதி நிலவரங்கள் குறித்து விளக்கமளித்தார். சங்கத்தில் 60,000 உறுப்பினர்கள் உள்ளனர். பேரா மாநிலம் 2வது அதிக உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக விளக்கி வருகிறது. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மலேசியாவில் உள்ள ஒரு முக்கியமான கூட்டுறவு சங்கமாக திகழ்ந்து வருகிறது. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் கடந்த 14 மே 1960ஆம் ஆண்டு தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த ஆண்டும் 2007 அதாவது ஸ்டாச்சுட்டரியா நம்ம அவங்களுக்கு என்ன லாப ஈவு கிடைக்கும் அப்படின்றதையும் உத்தேச கணக்கையும் கொடுத்துருக்கோம். அது 38 மில்லியன் வரும் அப்படின்னு நம்ம இயக்குனர் வரையும் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் இன்னைக்கு முக்கியமாக 2 நிகழ்ச்சி நிரல் பேசப்பட்டது. இச்சங்கம் கீழ்காணும் பல்வேறு சேவைகளை வழங்குகிறது. வீடமைப்பு திட்டம், உறுப்பினர்களுக்கு வீடு வாங்க உதவும் வகையில் கடன் வழங்குதல், கல்வி உதவித்தொகை, உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், தமிழ் இலக்கியத்தை ஊக்குவிக்கும் வகையில் இலக்கிய போட்டி நடத்துதல் சேவையும் வழங்கி வருகிறது. நாங்கள் அப்பாவும் அம்மாவும் பல ஆண்டு காலமாக அங்கத்தினராக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சுங்கைசிப்பில் ஆரம்ப காலத்தில் கூட்டுறவு சங்கத்துக்காக நிறைய மக்கள் அங்கத்தினர்களாக சேர்த்துருக்காங்க. நான் சுமார் 40 ஆண்டு காலமாக அங்கத்தினராக இருக்கிறேன். நான் 40 ஆண்டுகளாக கூட்டுறவு சங்கத்தில் வேலை செய்தேன். அங்கே கிராணி வேலை செஞ்சு கடைசியாக தலைமை குமாஸ்தாவாக இருந்து சூழ்நிலை எஸ்டேட்லேருந்து ரிட்டையர் பண்ணி முடிஞ்சது. ஆனால் நம்ம கூட்டுறவு சங்கம் நிறைய சேவைகள் இப்போ நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க, நிறைய அங்கத்தினர்களுக்கு. அதில் ஒன்று லாப ஈவு 8% கொடுக்குறாங்க நமக்கு. ஆனால் மற்ற இதில் அந்த மாதிரி இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டுறவு சங்கம் ஆண்டாண்டு 8% நமக்கு கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் போனஸ் பங்கும் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் நிறைய சலுகைகள். எங்கள் வீட்லேயும் ஸ்ட்ரோக் அடித்தவங்களுக்கும் ரீசன்லி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்க எவ்வளோ வச்சு 5,000 வெள்ளி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அடித்ததுக்காக அவங்களுக்காக பணம் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு கண் சரி இருக்கிற வரைக்கும் இந்த இதில் நிறைய நன்மைகள் செய்கிறாரு. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய செய்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த கூட்டுறவு சங்கம் இன்னமும் வளர்ந்து நல்லா வரணும்னு எங்களோட ஆசை ஆண்டவனாக பிரார்த்தித்துக்கிறோம். இந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் சரியான நிர்வாகத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் எல்லா துறைகளுக்குமே சரியான நிதி உதவியில் இருந்து அத்தனை பங்குபாடுகள் அத்தனையும் சரியாக கொடுக்கப்படுகிறது. அதனை அடுத்து
கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் அனைத்து இடங்களிலுமே சரியாகவே நிலைத்தி வருகிறார்கள். நான் இப்பொழுது டான்பி தோட்டத்தில் வசித்து வருகிறேன். அதுவும் ஒரு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தோட்டமாக இருப்பதால் எனக்கு இந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு மிக மிக நெருக்கமான ஒரு உறவை வகுத்து வருகிறது. நன்றி, வணக்கம். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மலேசியாவில் உள்ள மிகப்பெரிய கூட்டுறவு சங்கங்களில் ஒன்றாகும். இது மலேசிய கூட்டுறவு ஆணையத்தால் உயர்ந்த நிலையில் மதிக்கப்படும் சங்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.